வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு பள்ளி மாணவர்களை வைத்து விளையாடப்படுகிற இந்த தமிழ் விளையாட்டு நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களா ஒளிபரப்பாகி வருவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வரிசையில் இன்றைய பகுதி கிறிஸ்துமஸ் சிறப்பு பகுதி. இன்றைய போட்டியிலையும் அதே சுற்றுகள் தான். ஆனால் விடிந்தால் கிறிஸ்துமஸ் என்கிற இந்த நன்னாளில் அதை நினைவு கூர்ந்து சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய போட்டிகளை தொடரப்போகிறோம். கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்பது எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுக்க இருக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்களும் இதை தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக நினைவு கூறுவது ஒரு வழக்கம். நம்ம ஊரில் கூட எல்லாரும் இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அதை பற்றிய பாடல்களையும் பள்ளிகளிலும் மற்ற இடங்களிலும் பாடுவதும், கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிற இந்த சாண்டா கிளாஸை அழைப்பதும், பிள்ளைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இனிப்புகளும் பரிசு பொருட்களும் கொடுப்பது ஒரு வாடிக்கை. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பண்டிகை அல்ல. இந்த உலகத்தை காட்க வந்த இரட்சகர் பிறந்தது ஒரு உலக மனித வரலாற்றை மாற்றி போட்டது. அதனால தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாடின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறனால எல்லாரும் அதை நினைவு கூர்றோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வேறு எந்த செய்தி போய் சேருதோ இல்லையோ, இந்த கிறிஸ்துமஸ் தாத்தான்றவர் தான் அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச அம்சம். அதனால தான் எல்லாம் மழலையர் பள்ளி தொடங்கி பெரிய பள்ளிகள் கல்லூரிகளில் கூட இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை சாண்டா கிளாஸோடு தான் கொண்டாடுவாங்க. அவர் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி சிறப்பு பகுதிக்கு வருவாரா? கூப்பிட்டா வருவார். ஏன்னா குழந்தைகளுக்கு அதானே அவர் இந்த சாண்டா கிளாஸ் இருந்தார். இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வாரமும் 4 மாவட்டங்களிலிருந்து 4 பள்ளிகள் இங்கே பங்கெடுத்துக்குவாங்க. அந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து வருகிற செட்டிநாடு பொதுப்பள்ளி மாணவியர். வணக்கம், என் பெயர் சே சாய் பிரதிக்யா. நான் மாநகரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்த தமிழை நான் என்னோட தாயா நினைக்கிறேன். நம்மளோட அம்மா கூட விளையாடும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ அதே மகிழ்ச்சியோட தான் இந்த தமிழோடு விளையாடு போட்டிக்கும் நான் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஹாய், என் பேர் தர்ஷனா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லேனியா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாவது பள்ளி சென்னை மாதவரத்திலிருந்து வந்திருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவியர். ஹாய் எவ்ரிவன், என் பேர் ரேஷ்மா. நான் 12th படிக்கிறேன். இந்த ஷோ மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்க விதமாக இருக்குது. ஹாய், என் பேர் இத்ரிஸ். நான் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாதவரத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஹலோ, என் பேர் மெல்வின் இமானுவேல். நான் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களையும் இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய கிறிஸ்துமஸ் சிறப்பு விளையாட்டு பகுதியில் வருகிற அடுத்த அணி டேனியல் தாமஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி, கோயம்பேடு, சென்னை. ஹாய், என் பேர் சுமன்னா பிளஸி. நான் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் படிக்கிறேன். என்னோட ஸ்கூல் பேர் டேனியல் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோயம்பேடு, சென்னை. எனக்கு தமிழ்னா ரொம்பவே ஆர்வம். வணக்கம், நான் ஸ்டெஃபி ஃபெர்னாண்டஸ். டேனியல் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். ஹாய், என் பேர் ஜெனி மேக்டலின். நான் டேனியல் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த அணி மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்கிற தாமரை பதின்ம மேல்நிலை பள்ளி மாணவியர். நான் காயத்ரி, தாமரை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். என் பேர் சிவானி. நான் தாமரை மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாடுதுறையில் படிக்கிறேன். நான் கிஷோரிகா. நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாமரை மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகிழ்ச்சி, நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் கிறிஸ்துமஸ் சிறப்பு பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் சுற்றுகளை தொடங்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை அதிகமாக முன்னர் பார்த்திராதவர்களுக்காக சில தகவல்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியிலும் 4 சுற்றுகள் இருக்கும். இதில் முதல் 3 சுற்றுகள் ஒரே அமைப்பில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு எழுத்து கூடிக்கொண்டே போகும். முதல் சுற்றில் 3 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். 2வது சுற்றில் 4 எழுத்து சொல்லையும் 3வது சுற்றில் 5 எழுத்து சொல்லையும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ முதல் சுற்றை தொடங்க போகிறோம். முதல் அணியை நாம் வரவழைப்போம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். முதல் சுற்று தெரியும் இல்லையா?
திரையில் ஒரு 3 எழுத்து சொல்லின் முதல் எழுத்து கொடுக்கப்படும். அது என்ன சொல்லா இருக்கும் நீ ஊகித்து அந்த விடையை கண்டுபிடிக்க வேண்டும். 30 நொடிகளுக்குள் 5 வாய்ப்புகள் வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். முதல் வாய்ப்பிலேயே சரியா சொல்லிவிட்டால் 10 மதிப்பெண்கள், பிறகு 8, 6, 4, 2 என மதிப்பெண்கள் கிடைக்கும். தொடங்கலாமா? திரையை பாருங்க. முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. ஏதாவது சொன்னாதான் குறிப்பு கிடைக்கும். அடுத்த எழுத்து ஏதாவது வெளியா இருக்கும். கிழவி. கிழவி. கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ இது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் கிணறு. சரி, அது தெரிந்த சொல் தானே? சரி, இப்போ 2வது சொல்லுக்கு போவோம். உடல். உடல். உணவு. உணவு. இந்த எழுத்தை நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. உறவு. உறவு. 6 மதிப்பெண்கள். இல்ல, இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குங்களா? இப்போ அதே நம்பிக்கையோட 3வது சொல்ல முயற்சி பண்ணி பார்க்க போறோம். மாயம். மாயம். மாதம். மாதம். எல்லா எழுத்தையும் புரட்டி பார்த்துட வேண்டியதானே. என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாடம். பரவாயில்ல, ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்கணும். மகிழ்ச்சி, வாழ்த்துகள். முதல் சுற்றின் 2வது போட்டியாளர் சென்ட் ஜோசப்ஸ் 11 மேல்நிலைப்பள்ளி மாணவர். நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கியா? முயற்சியை தொடங்குவோமா? உனக்கான முதல் வாய்ப்பு. திரையை பார். சதம். சதம். சங்கு. சங்கு. நல்ல அழகான சொற்கள் 2 சொல்லி இருக்கிற. சதம், சங்குன்னு. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். சண்டை. நான் இங்கே வர எல்லா பள்ளி அணிகளுக்கும் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப எளிமையாக சிந்திங்கன்னு. நாங்கள் ரொம்ப எளிமையான சொற்கள் தான் கொடுப்போம். ஏன்னா இது நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இன்னும் தமிழை கற்றுக்கொள்ள நீங்கள் மகிழ்வாக உற்சாகமாக போகணும்னு உங்களை ஊக்குவிப்பதற்காக. அதனால் உங்களை சிரமப்படுத்துகிற சொற்களே இருக்காது. எளிமையாக சிந்திக்கணும். சரியா? 2வது சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போம். தென்றல். இது நெடில். சொல்ல அழகா. தேர்வு. தேர்வு. ஆஹா, நல்ல 10 மதிப்பெண்கள். அசத்திட்டியே. 3வது சொல்ல முயற்சி பண்ணி பார்க்கலாமா? இறுதி சொல். திரையை பாருங்க. புலன். அழகழகான சொல் சொல்றியே. புழல். புழல். நீ சொல்லிடுவேன்னு நினைச்சேன். நிச்சயமா நீ அந்த சொல் பயிற்சி பண்ணியிருப்ப. நான் ஒரு சொல்ல நினைக்கிறேன், அதுவான்னு பார்ப்போம். இதுதான் நான் நினைச்சது. தெரிந்த சொல்லா இல்லையா? ரொம்ப எளிமையா சிந்திக்கணும்னு சொன்னா மகிழ்ச்சி. அழகான பங்களிப்பு. முதல் சுற்றில் வருகிற அடுத்த பள்ளி டேனியல் தாமஸ் 11 மேல்நிலைப்பள்ளி மாணவி.
எத்தனை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிற? முடிஞ்சா 3மே கண்டுபிடிச்சிருவேன். அதான் முடியும், பாப்போம். முதல் சொல் உங்களுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. சேவல். சேவல். 10 மதிப்பெண்கள். இங்க இருக்கிற போட்டியாளர்களே உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கே தமிழ் மேல நம்பிக்கை வருது. அவ்வளவு உறுதி இருக்கும் உன் முகத்துல. மகிழ்ச்சி. இப்படிதான் இருக்கும் எப்பவும். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. பண்பு. 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 10. அட நீ பெரிய ஆள் தான். பங்கு. பங்கு. திண்டுக்கல் மதுரை பக்கம் நண்பர்கள் அப்படிதான் கூப்பிட்டுக்குவாங்க. பழைய. பழைய. இந்த குட்டி பெண்ணுக்கு முதல்ல பாராட்ட தெரிவிச்சிருங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் ரொம்ப சிந்திக்காம இத்தனை சொற்களை சொல்றதும் இவள் எடுத்திருக்கிற பயிற்சியை காட்டுகிறது. பெருமையாக இருக்கிறது உன்னை பார்க்க. அது என்ன சொல்லணும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நீ கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல். சரி, இப்ப மூன்றாவது சொல். கடுகு. கடுகு. கத்தி. கத்தி. கஞ்சு. கஞ்சியா? கஞ்சி. கஞ்சி. கொஞ்சம் திருத்திக்கிறேன். சரி. ஆஹா, அது என்ன சொல்லணும் தெரிஞ்சுக்கலாம். கருவி. இது தெரிந்த சொல்லா? ஆனா இந்த விளையாட்டுல வரும்பொழுது இது கொஞ்சம் கடினமான சொல் மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை, இதை சிந்திக்கிறது ரொம்ப கடினம்தான் உன்னுடைய வயதுக்கு. ஆனால் ரொம்ப அழகா நீ பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்க. உனக்கும் உன் பள்ளிக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். முதல் சுற்றில் இறுதி போட்டியாளர் மயிலாடுதுறை தாமரை பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவி. போட்டியை தொடங்கலாமா? முதல் சுற்றை நீங்க தான் முடிச்சு வைக்க போறீங்க. இது வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொரு சொல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க 3ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தொடங்கலாம். முதல் சொல். வண்டு. வண்டு. வண்டி. வண்டி. அது ரெண்டும் ஒன்று தானம்மா? நாவும் இருக்கு, டாவும் இருக்கு. வேற சொல் சொல்லணும். வற்று. அப்படின்னா வற்றுன்னா? ஓ, வற்று. சரி, வற்றி போதல். வற்று. வளம். வளம். உங்களுடைய கால வரையறை முடிந்து விட்டது. ஆனா நீங்க வளம் சொன்னதுல ஒரு இம் வரும்பொழுது மணி ஒலித்து விட்டது. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? பம்பு. ஆமா, அதுதான். எங்க என்ன சொல்லணும் பார்ப்போம். வம்பு. பரவாயில்ல. இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. தட்டு. தட்டு. 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. மிளகு. மிளகு. 10 மதிப்பெண்கள். இப்போ முதல் சுற்றுல நீங்க தான் முன்னணியில் இருக்கிறீங்க. எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க? 20 மதிப்பெண்கள். தாமரை பதின்ம மேல்நிலைப் பள்ளிக்கு வாழ்த்துகள். முதல் சுற்று முடிவடைகிறது. இந்த அணிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்களை பார்ப்போம். இப்போது நாம் நுழைந்திருப்பது இன்றைய பகுதியின் இரண்டாவது சுற்று. இரண்டாவது சுற்றை தொடங்க இருப்பவர்கள் செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாதவரம், திருவள்ளூர் மாவட்டம். இரண்டாவது சுற்று 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிப்பது. இப்போ அதே அணியிலிருந்து அடுத்த போட்டியாளர் வந்திருக்கிறார். இதனுடைய விதிமுறைகள் தெரியும் இல்லையா? 30 நொடிகள், 5 வாய்ப்புகள். முதல் வாய்ப்பிலேயே கண்டுபிடித்தால் அந்த அணிகள் கண்டுபிடித்தது போல 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால வரையறை 30 நொடிகள். திரையை பாருங்க. குழம்பு. குழம்பு. குப்பம். குப்பம். இல்ல இல்ல இல்ல. குழப்பு. குழப்பு. குழப்புன்னு சொல்றாரு.
ரா தான் முதல்லயே சொல்லிட்டு அது வரல இல்லைன்னு காமிச்சிருச்சே. இந்த சொல்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த போட்டி மாணவிகள் மாணவர் சொல்லுங்க. குறிப்பு. குறிப்பு. குறிப்பாம எங்க பாப்போம்? பரவாயில்ல. இரண்டாவது சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போம். 4 எழுத்து சொல். சிவப்பு. சிவப்பு. நிறம். சிந்தனை. சிந்தனை. பரவாயில்ல, உங்க பள்ளியும் நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. சிரமம். சிரமம். பரவாயில்லையே. சிக்கல். சிக்கல். எத்தனை மதிப்பெண்கள்? 4 மதிப்பெண்கள். பரவாயில்ல, நல்ல தொடக்கம். இப்போ உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. 3வது சொல். திரையை பாருங்க, என்ன எழுத்துன்னு? பட்டம். பட்டம். பக்கம். பக்கம். நெருங்கி வந்துட்டு இருக்கோம். பந்தம். பந்தம். பந்தம் சொல்லுவோம். சரி, சொந்த பந்தம். பதக்கம். அது 5 எழுத்து. இறுதியில பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச எளிமையான சொல்லா இருக்கும் இல்ல? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பவளம். பவளம். சரி, நீ எத்தனை மதிப்பெண்கள் உங்க அணிக்கு சேர்த்திருக்கிற? 4. 4. பரவாயில்ல, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். 2வது சுற்றில் விளையாட வருகிற அடுத்த அணி டேனியல் தாமஸ் 11 மேல்நிலை பள்ளி மாணவி. முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. தூக்கம். தூக்கம். 10 மதிப்பெண்கள். இதுதான் வெற்றியின் மந்திரம், வெற்றியின் ரகசியம். இலக்க பெருசா, குறிக்கோளை பெருசா வச்சுக்கணும். சரியா? அப்பதான் அது நோக்கி உழைக்க முடியும். 2வது சொல்லுக்கான வாய்ப்பு. வெப்பம். வெப்பம். வெள்ளம். உண்ணும் வெள்ளமா? வெள்ளம். வெட்கம். வெட்கம். 6 மதிப்பெண்கள். பரவாயில்லையே, நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒண்ணு. சரி, 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. கொஞ்சம் கடினமான எழுத்தாயிருச்சோ? அது என்ன சொல்லணும் தெரிஞ்சுக்கணுமா? பாப்போம். முகவரி தெரிந்த சொல்லா? சரி, நீங்க அழகா முயற்சி பண்ணி 2 சொற்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல, உங்களுக்கு வாழ்த்துகள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி மயிலாடுதுறை தாமரை 11 மேல்நிலை பள்ளி மாணவி. முதல் சொல்லுக்கான முயற்சி. திரையை பாருங்க. கன்னம். கன்னம். கழுத்து. என்னம்மா? கழுத்து. கழுத்து. கப்பல். கப்பல். கண்ணாடி. கண்ணாடி. அசத்திரிய பாப்பா நீ. கட்டம். கட்டம். அது என்ன சொல்ல நினைக்கிறேன்? கட்டுரை. கட்டுரை. அழகா முயற்சி பண்ணமா நீ. இப்ப 2வது சொல்லுக்கான முயற்சி. திரையை பாருமா.
நல்லது. நல்லதுன்னு மணி ஒலிக்கு முன்னாடி சொல்லியிருக்கா இல்லையே. என்ன சொல்லணும் பார்ப்போம். நடிகன். சரி, இப்போ மூன்றாவது இறுதி வாய்ப்புக்கு போகலாமா? திரையை பாருங்க. இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டம். வட்டம். ஓ, எதுவும் தெரியாம போயிருச்சே. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாம். வண்ணம் தெரிந்த சொல்ல இல்லையா? பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ண பாப்பா. உனக்கும் வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் செட்டிநாடு பொதுப்பள்ளி மாணவி. வணக்கம். என்ன குறிக்கோள்? 10 10 10 30 எடுத்துடலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. இன்பம். இன்பம். இனிப்பு. இனிப்பு. கால வரையறை முடிந்து விட்டது. அது என்ன சொல்லணும் பார்ப்போம். இயற்கை. பரவாயில்ல, அடுத்த முறை பயிற்சியை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கிக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க. இரண்டாவது சொல்ல முயற்சி செய்து பார்க்கலாமா? இப்போ இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. திரைய பார்ப்போம். கட்டம். கட்டம். கட்டுரை. கட்டுரை. கண்ணாடி. கண்ணாடி. கடினம். கடிதம். பரவாயில்லையே, விரைவா பல சொற்கள் சொல்றீங்க. கடினம். கடினம். கடிதம். கடிதம். கடினம். ஆ? கடினம். கடினம் போட்டாச்சு. கடிதம். இல்ல, அது என்ன சொல்லா இருக்குன்னு பார்க்கலாம். கசப்பு. தெரிந்த சொல் தானே? இதை பயிற்சி பண்ணும்போது இந்த சொல் வந்ததா உங்களுக்கு? ஓ, சரி, பரவாயில்ல. ஆனால் 5 சொற்கள் சொல்ல முடிஞ்சது உங்களால். அது நீங்கள் எடுத்திருக்க பயிற்சியை காட்டுகிறது. இறுதி வாய்ப்புக்கு போகலாமா? உங்களுக்கான மூன்றாவது சொல். கொஞ்சம் சிரமமான எழுத்து மாதிரி தெரியுது. ஆனால் சொல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிந்த சொல்லா இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். தெய்வம். எவ்வளோ அடிப்படையான சொல் இல்லை? சரி, பரவாயில்ல. நீங்கள் 3 சொற்களை முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க. நீங்கள் போய் அமரலாம். இரண்டாவது சுற்று முடிவடைந்த நிலையில் இந்த அணிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள். இது மூன்றாவது சுற்று. இப்போ மூன்றாவது சுற்றுக்கு போகிறோம். அதே அணியிலிருந்து இன்னொருவர் வருவார். இவர் 5 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க போகிறார். முதல் அணியாக நாம் அழைப்பது டேனியல் தாமஸ் 11 மேல்நிலைப்பள்ளி மாணவி. சரி, தொடங்கலாமா? 30 நொடிகள், 5 வாய்ப்புகள். உங்களுக்கான முதல் சொல்.
உயிரெழுத்தே கடினமாக்கிருச்சா நம்மள? அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ இரண்டாவது சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போம். கட்டடம். கட்டணம். கட்டிடம். கட்டிடம். இரண்டு எழுத்துக்களும் நமக்கு கடினமாயிருச்சு. பார்ப்போம் இது என்ன சொல்லுன்னு. கழித்தல் தெரியுமா? இது எங்க இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்ட்ராக்ஷனுக்கு வந்து தமிழில் வந்து தமிழ் வழி கல்வி படிக்கிறவங்க கழித்தல்னு படிப்பாங்க இல்லையா? கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் இருக்கும்ல. சரி, இப்போ மூன்றாவது வாய்ப்பு உங்களுக்கு. இது எப்படியாவது உங்களுக்கு தெரிந்த சொல்லாக, கண்டுபிடிக்கக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பாருங்க இது என்ன வாய்ப்பு, என்ன சொல்லுன்னு. மிதிவண்டி. மிதிவண்டி. பரவாயில்லையே, மணி ஒலிக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. இங்க பார்ப்போம். மின்சாரம். பரவாயில்ல, நீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணீங்க. கூடுதல் பயிற்சி உங்களுக்கு நிறைய சொற்களை, வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்த முறை முயன்று பாருங்க. அடுத்த அணி மயிலாடுதுறை தாமரை பதின்ம மேல்நிலை பள்ளி. எத்தனை? 30. முதல் சொல். வண்டுகள். வா. வான்மழை. வான்மழை. 4 எழுத்து சொல். வாக்காளர். வாக்காளர். அழகான சொல். வாக்கியம். வாக்கியம். மணி ஒலி மேல் சொல்லிவிட்டதால் உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். இப்ப இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. ஒட்டகம். ஒட்டகம். ஒடுக்கம். ஒழுக்கம். மீண்டும் 8 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு அதே மாதிரி சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது வாய்ப்பு. பாடலாசிரியர். பாடலாசிரியர். பெருசா இருக்க. பட்டாசு. பா. பாடல் ஆசிரியர் சொல்ற அது 7 எழுத்து சொல். அதுலயே பாடல்கள் சொல்லி பார்க்க வேண்டியதானே இல்ல? சரி, அது என்ன சொல்லுன்னு கண்டு பார்ப்போம். பாலைவனம். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்த அணி காரைக்குடி செட்டிநாடு பொதுப்பள்ளி. மற்றவங்க கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லெல்லாம் உங்க அணி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கான நேரடி வாய்ப்பு. முதல் சொல். மண்வெட்டி. மண்வெட்டி. அப்படி ஒரு சொல் உங்க தலைமுறைக்கு தெரிந்ததே மகிழ்ச்சி. மணல் மேடு. மணல் மேடு. உங்க அணிக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஏதாவது சொல் தெரியுதா? வேறு யாராவது? மணமகன், மணமகள். ஏதாவது? அடா, அழகா ஒன்று சொல்லியிருக்கான். மருமகள். சரி,
இப்போ அடுத்து சொல்ல முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கடினம் தான் இல்லை. கூவை வைத்து 5 எழுத்து சொல். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சொல் கிடைச்சதா? குறிக்கோள். என்ன அழகான சொல். குடும்பம். ஷே, எங்க அது என்னன்னு பார்ப்போம். குளிர்ச்சி. சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இல்லையா? மூன்றாவது சொல். இது எப்படியாவது நீங்கள் 10 மதிப்பெண்கள் எடுக்க முயல வேண்டும். பார்ப்போம், திரைய பாருங்க. எச்ச வினை. ஏ அப்பா, இப்பதான் தமிழாசிரியர் நினைவே வருது உங்களுக்கு. எச்ச வினை. ஏதாவது ஒரு எழுத்து இருந்திருந்தா உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், எதுவுமே வரல. அதனால அது என்ன சொல்லுன்னு நேரடியாகவே தெரிஞ்சுக்குவோம். எண்ணிக்கை. நீங்க அழகா முயற்சி பண்ணீங்க, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். செயின்ட் ஜோசப்ஸ் 11 மேல்நிலை பள்ளி மாணவி. எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 3மே. முதல் சொல்லுக்கான முயற்சி. சக்கரம். ரா வராமல் இருந்தால் கூட வேற ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணலாம். ரா வந்து சிக்கலாக்கி விட்டுருச்சு இல்லை, அதுக்குள்ள சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. உங்க அணியை கேட்போம். நீங்க ஏதாவது? சந்திரன். அழகான சொல். வேற யாராவது போட்டியாளர்களில்? சரி, அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். உங்க தம்பிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க விட்டதை நீங்க சொன்னீங்க முதல்ல, இப்ப நீங்க விட்டதை அவங்க சொல்றாங்க. பரவாயில்ல, சொல்லக்கூடிய சொல் தானே. இரண்டாவது சொல்லுக்கு போலாமா? அதை முயற்சி பண்ணி பாருங்க. திரைய பாருங்க. அரண்மனை. அரசியல். 8 மதிப்பெண்கள். நெருங்கிட்டோம். சரி, இப்ப மூன்றாவது வாய்ப்பு இல்லையா? இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. திரைய பாருங்க. நிகழ்ச்சி. நிறுவனம். நல்ல சொல். 8 மதிப்பெண்கள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாமா? மூன்றாவது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கிற புள்ளிகள். இப்பொழுது நாம் நுழைவது இன்றைய பகுதியின் இறுதி கட்டம், 4வது சுற்று. இந்த சுற்றில் ஒவ்வொரு அணியும் மூவராக அணியாக வந்து விளையாடப் போகிறார்கள். ஒவ்வொருவரும் 3 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். 30 மதிப்பெண்கள் வரை பெற அவர்களுக்கு வாய்ப்புண்டு. முதல் அணியாக நாம் வரவழைப்பது மயிலாடுதுறை தாமரை 11 மேல்நிலை பள்ளி. இந்த 4வது சுற்றை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3 சொற்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 30 நொடிகள். ஒரே ஊகம்தான், ஒரே வாய்ப்பு. முதல் சொல்லில் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும். குழம்பிய சொல். திரைய பாருங்க. முதல் குழம்பிய சொல்லுக்கான வாய்ப்பு. வாழைப்பழம். 10 மதிப்பெண்கள். ரொம்ப எளிமையா கொடுத்துட்டோமோ?
சரி, இரண்டாவது சொல் 3 எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். பீர்க்கங்காய். 10 மதிப்பெண்கள். இப்போ மூன்றாவது சொல் 1 எழுத்து மட்டும் முதலில் தென்படும், பிறகு ஒவ்வொரு எழுத்தாக திரையில் தோன்றும். எந்த எழுத்துக்கு பிறகு சொல்றீங்களோ அதற்கேற்ற மதிப்பெண்கள். முதல் எழுத்து வந்தவுடனே சொல்லிவிட்டால் 10, பிறகு 9, 8, 7 வரிசையாக. உங்களுக்கான வாய்ப்பு, திரைய பாருங்க. இலக்கிய நூல். சீவக சிந்தாமணி. சீரா புராணமா இருந்தா நீ மற்றவங்களை ஆலோசித்து சொல்லணும்னு நான் சொன்னேனா இல்லையா? எங்க மற்ற எழுத்துக்களை பார்ப்போம். முகத்துல சிரிப்பா வருது உனக்கு. 10 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள், அட்டகாசமா விளையாண்டீங்க தாமரை. இரண்டாவது அணி காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிற செட்டிநாடு பொதுப்பள்ளி. உங்களுக்கு முன்னாடி விளையாண்ட அணி முழுசா 30 மதிப்பெண்கள், பலாச்சொல மாதிரி. அவர்கள் வென்றது உங்களுக்கு நம்பிக்கை, உற்சாகத்தை தருகிறதா அல்லது அச்சத்தை தருகிறதா? உற்சாகத்தை தருகிறது. முதல் சொல் குழம்பிய சொல். வேலை வாய்ப்பு. 9 மதிப்பெண்கள். எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் சொல். ஏற்றத்தாழ்வு. 10 மதிப்பெண்கள். முதல் சொல்ல மட்டும் 1 மதிப்பெண் இழந்துட்டீங்க. இப்போ மூன்றாவது சொல்லுக்கு போறோம். முதல் எழுத்து திரையில் தோன்றும். நிதானமாக, பதற்றமின்றி, விரைவாக கண்டுபிடித்தால் முழுமையா 10, பிறகு குறைந்து கொண்டே வரும். இறுதி வாய்ப்பு. ஒரு புலவர். இதுக்கு பிறகு தெரியலன்னா தெரியாதுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு? அப்போ உங்களுக்கு இந்த புலவர் பெயர் தெரியவில்லை. ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. இறுதி எழுத்து அவ்வளவுதான். அந்த ஒண்ணுதான். அதை காட்டிருங்க. சிறப்பான முயற்சி. அடுத்த அணி திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் பகுதியில் இருந்து வருகிற செயின்ட் ஜோசப்ஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இப்ப முதல் சொல் எழுத்துக்கள் இடம் மாறி குழம்பி நிற்கும். கண்டுபிடிங்க 30 நொடிகளுக்குள். விருந்தினர். 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லில் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அது என்ன சொல்னு ஊகிங்க. பூச்சிக்கொல்லி. 10 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு. இன்றைய விளையாட்டில் உங்களுக்கு முதல் எழுத்து தென்படும். நான் ஒரு குறிப்பும் கொடுத்துருவேன். அது என்ன சொல்லென்று ஊகிக்க வேண்டும். ஒரு சடங்கு. அம்மி மிதித்தல். 8 மதிப்பெண்கள். அழகா முயற்சி பண்ணீங்க. உங்கள் பள்ளி அமர்ந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இறுதியாக பங்கேற்க போகும் அணி சென்னை கோயம்பேடிலிருந்து வந்திருக்கிற டேனியல் தாமஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்குங்க. முதல் சொல் குழம்பிய சொல். எதிர்காலம். 9 மதிப்பெண்கள். யார் சொன்னா? அக்கா காப்பாத்திட்டாங்க. சரி, இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அது என்ன சொல்னு கண்டுபிடிங்க. வில்லுப்பாட்டு. 10 மதிப்பெண்கள். அங்க விட்டு அக்கா இங்க பிடிச்சிட்டாங்க இல்ல. இப்ப மூன்றாவது சொல், மூன்றாவது வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சியின் இறுதி வாய்ப்பு. இதோடு போட்டிகள் முடிவடையும். நிதானமா விளையாண்டு எப்படியாவது மதிப்பெண் எடுக்க முயற்சி செய்யுங்க. எல்லாரும் அறிந்த ஒரு நூலின் பெயர். சிலப்பதிகாரம். எவ்வளவு கொழுப்பு உனக்கு. தப்பா போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அக்கா 2 பேரும் உன்னைய? எங்க பாருங்க. 10 மதிப்பெண்கள்.
தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் கிறிஸ்துமஸ் சிறப்பு பகுதியை பார்த்து ரசித்திருப்பீர்கள். 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள் அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கிற 2 அணிகளையும் பார்த்தீர்கள். எந்த அணி அடுத்த நிலைக்கு போகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டீர்கள். இவர்களுக்கு பரிசுகளை வழங்க இன்னைக்கு நான் வழங்க போவதில்லை. இது கிறிஸ்துமஸ் சிறப்பு பகுதி இல்லையா? நம்ம ஐயா வரப்போறார். குழந்தைகளை மகிழ்விக்க சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்த உங்களுக்கு இனிப்புகள் வழங்கின தாத்தா இப்போ 2 அணிகளுக்கு பரிசு கொடுக்க போறாரு. வெளியேறும் 2 அணிகள், அடுத்த கட்டத்துக்கு போகும் 2 அணிகள். வெளியேறும் அணிகள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், இது முடிவு இல்லை, இன்னொரு மறுவாய்ப்பு சுற்று இருக்கிறது. வெளியேறும் 2 அணிகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு தொகை இந்த நிகழ்ச்சிக்காக வழங்குகிறவர்கள் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் 11 மேல்நிலை பள்ளியும் சென்னை டி நகரில் இருக்கிற மகாலட்சுமி சில்க்ஸ் இணைந்து வழங்குகிற பரிசு தொகை உங்களுக்கு